பாழடைந்து கிடக்கிறது. ஆனாலும் பயங்கர அழகு. திகில், ஆனால் பரவசம். ஆள் நடமாட்டம் இல்லை, ஆனாலும் உயிர்ப்போடு இருக்கிறது. எல்லாவற்றையும் விட இந்தியாவின் விளிம்பில் நின்று கொண்டிருக்கிறோம் என்ற எண்ணமே ஜிவ்வென்று இருக்கிறது. சில ஆண்டுகளுக்கு முன்னர் தனுஷ்கோடிக்கு வந்து போன வெள்ளைக்காரர் ஒருவர் எழுதிய வரிகள் இவை. ஏன் இப்படியானது தனுஷ்கோடி? தனுஷ்கோடி ஒரு காலத்தில் தினமும் இலங்கையிலிருந்து நூற்றுக்கணக்கான பேர் இந்தியாவில் வந்திறங்கிய இடம். சென்னையில் இருந்து இந்தோசிலோன் போட் மெயில் மூலமாக வரும் பயணிகள் ரயிலில் இருந்து இறங்கி கப்பல் மூலம் தலைமன்னார் செல்வதற்காக ஆங்கிலேயரால் வடிவமைக்கப்பட்ட தலம் அது. இராமாயணத்திலும் சங்க இலக்கியத்திலும் பேசப்படும் இடம் என பல சிறப்புகளை பெற்றது தனுஷ்கோடி. கடல் பரப்பாக அறியப்படும் தனுஷ்கோடியின் ஆரம்ப காலம் வேறு என வரலாறுகள் கூறுகின்றன. அதாவது நிலப்பரப்பாக இருந்த தனுஷ்கோடியை பெரும் புயல்கள் கடல்களாக பிரித்தன என்கிறார்கள். குறிப்பாக கிறிஸ்துவுக்கு பின் 1480 ஏற்பட்ட புயலுக்கு பின்னரே நிலத்தை உடைத்துக்கொண்டு கடல் உள்ளே வந்தது என்கிறார்கள். பின்னர் 1964ஆம் ஆண்டு டிசம்பர் 23ஆம் தேதி தென் தமிழ்நாட்டை பயங்கர புயல் தாக்கியதில் தனுஷ்கோடி கடலில் மூழ்கிவிட்டது. தமிழ்நாட்டில் பல்வேறு சமயங்களில் பெரும் புயல் வீசியிருந்தாலும் இந்த புயல் வரலாறு கண்டறியாத அளவுக்கு பயங்கரமாக இருந்ததாக குறிப்பிடப்படுகிறது. ஆங்கிலேயரால் கட்டப்பட்ட பிரம்மாண்டமான கட்டிடங்களே கடலால் துவசம் செய்யப்பட்ட நிலையில் ஏழை மீனவர்களின் வீடுகள் என்னவாயிருக்கும் என நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. அந்த அளவுக்கு சுமார் 5 மீட்டர் உயரத்துக்கு கடல் நீராலும் மணல் திட்டுக்களாலும் தனுஷ்கோடி நகரம் மூழ்கடிக்கப்பட்டது. இப்படி தண்ணீராலே அழிந்து போன தனுஷ்கோடி மனிதர்கள் வாழ தகுதியில்லாத இடம் என அரசாங்கம் அறிவித்தது. ஆனாலும் தனுஷ்கோடியில் அதை சுற்றி இருக்கும் கடற்கரை கிராமங்களிலும் சுமார் 600 மீனவ குடும்பங்கள் தம் வாழ்ந்த அந்த கடற்கரை மண்ணை விட்டு பிரிய மனமில்லாமல் இன்றைக்கும் அங்கேயே மீன் பிடித்து பிழைத்து வருகிறார்கள். இங்கு மின்சாரம் அறவே கிடையாது. ஊருக்குள் ஒரே ஒரு டீ கடை இருக்கிறது. காய்கறி கடை வசதியெல்லாம் இல்லாததால் தினமும் விற்பனைக்காக பிடிக்கும் மீன்களில் ஒரு சிலவற்றை அவர்கள் தினசரி சமையலுக்கு பயன்படுத்துகிறார்கள். இங்கு வாழ்பவர்கள் கடற்காற்று, தனிமை, கடலின் பயங்கொள்ளாத நெருக்கம், நாளைய பற்றிய கவலை இல்லாத அற்புத மனநிலை என ஒரு தனி உலகில் இருப்பது போலவே வாழ்கிறார்கள். அரசு மனது வைத்தால் இப்போதும் கூட தனுஷ்கோடியை சீரமைத்து உயிர்ப்பிக்கலாம். லங்காஸ்ரீ, உலகத் தமிழர்களின் இதய துடிப்பு.